अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல இட்லி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான போண்டா அதுவும் 5 நிமிஷத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சூடா இந்த போண்டா செஞ்சு நல்ல காரசாரமான ஒரு சட்னி கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்து இதை வந்து நல்லா நைஸா பவுடர் மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. ரவை வந்து வறுக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவை பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு வந்து ரொம்ப புளிக்காமல் இருக்கணும், அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப புளிச்சிச்சின்னா அந்த புளிப்பு ஸ்மெல் வந்துடும். புளிக்காத மாவாக சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட இந்த போண்டா வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நல்ல டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போல் மாவு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறிக்கிட்டும். நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணுற வரைக்கும் இந்த மாவு வெயிட் பண்ணிச்சு அப்படின்னா போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இட்லி மாவில் உப்பு சேர்த்துனதுனால ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கனால தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலைகள், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு வந்து முழுசாலாம் சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வந்து வாயில் கடி போட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மிளகு தூளாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம சேர்த்துருக்க தயிர் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இப்போ லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். மாவு வந்து சரியான பக்குவத்தில் வந்துடும். நீங்கள் எடுக்கிற இட்லி மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவை வந்து கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக போட்டோம் அப்படின்னாலே நல்லா பெருசாக உப்பி வந்துடும். எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடாக காரமான சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த போண்டா ரெசிபியை நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.